ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். நம்ம கிரிக்கெட் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியன் சீரிஸ் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான போகிறதுக்கான டீம் யாருன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆக்ரோஷமான போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாகவே வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். எந்தெந்த டீம்ஸ் வந்து போட்டிக்கு ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. ஸோ இதில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் வந்து அடிலைட்டில் வந்து டே அண்ட் நைட் மேட்ச் நடக்குது. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ மேட்ச் ப்ரெடிஷன்லாம் கூட நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தோம். இப்போது இதில் குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் டே அண்ட் நைட் மேட்ச் அப்படின்னு சொன்னாலே 12 மேட்ச்சில் 11 மேட்ச் அங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆஸ்திரேலியா கை தான் ஓங்கி இருக்குன்ற மாதிரி நிறையா பேர் பேசியிருந்தாலுமே இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பேட்டிங் எடுத்ததும் கண்டிப்பாக வந்து ஒரு 250+ தான் அடிப்பாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளோட பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் 180 வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் தான் 42 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து அவரோட அந்த 3 6 வந்து கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இதில் குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த ஒரு விஷயம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து சீமர்ஸ் தான் அதிகமாக வந்து ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி சீமர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்தன் லைன் வந்தார். ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்பின் எடுபடலாம் தான் கண்டிப்பாக சொல்லணும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம அஸ்வின் வேறு வந்துருவார் கண்டிப்பாக. ஸோ வாஷிங்டன் சுந்தர பதில் அவர் உள்ள வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பின் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஸ்வின் வந்து மேக்ஸிமம் ஃப்ளாக் ட்ராக்லேயே வந்து கொஞ்சம் நல்லா வந்து போல் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அதை நம்பி தான் வந்து அவர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பின் எடுபடலாம் நமக்கு தெரிஞ்சாலும் ஸோ அஸ்வின் வந்து அவரோட பங்களிப்பை எப்படியாவது கொடுத்துருவாருப்பான்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக நம்ம இன்றைக்கி வந்து மிச்சல் ஸ்டாக்கை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். எஸ், ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பாலே வந்து நம்ம ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அந்த யாக்கர் இன்ஸ்விங் நம்ம பார்த்துருப்போம். அதே தான் வந்து அஸ்வினுக்கும் நடந்தது. ஸோ அவரோட போலிங் மெத்தட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு தான் சொல்லணும். எப்பயுமே வந்து ஷார்ட் பிச்சில் தான் விக்கெட் எடுப்பார். ஆனால் வந்து சில பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஃபுட் மூவ்மெண்ட்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து யாக்கர் இன்ஸ்விங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யாக்கர் இன்ஸ்விங்கில் வந்து பார்த்துருப்போம் எல்லாமே எல்பி தான். ஸோ இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து ஜெய்ஸ்வால் இது. ஸோ அதற்கடுத்தபடியாக வந்து நம்ம அஸ்வினும் அதே மாதிரி அவுட் ஆவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி தான் வரணும். எஸ், உண்மையில் வந்து அவரோட போலிங் இன்றைக்கி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியன் பவுலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றதான் இப்போ எல்லாரோட பார்வையும் இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ், நம்ம பும்ரா அண்ட் சிராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ அவங்களுக்கும் நல்ல இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் சொன்னோன்னா மேக்ஸிமம் விராட் கோலியாக இருக்கட்டும், ஸோ அண்டு கேஎல் ராகுல் ஆகட்டும், எல்லாருமே அவுட் ஆன விதங்கள் வந்து எல்லாமே அவுட் சைடு லெக் ஸ்டெம்னு சொல்ல நினைக்கிறேன். வெளியே போகிற பாலை வந்து டச் பண்ணி தான் அவுட் ஆகிறாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லாராலுமே ரொம்ப விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆரம்ப கட்ட காலங்களில் ருத்துராஜ் வந்து இந்த பால் தான் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் அப்படி எடுத்துட்டாலே அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வெளியே போகிற பாலை அதான் அவுட் ஸ்விங் சொல்லுவாங்க. அதை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம விராட் கோலிக்கு அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பாலை வந்து அவர் மிஸ் பண்ணணும். இல்லாட்டி கான்ஃபிடன்ஸ் வந்து டிரைவ் போயிடணும் தான் நான் சொல்வேன். ஆனால் அவர் வந்து பட்டும் படாமல் நம்ம விக்கெட் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பெரிய மைனஸை தான் பார்க்கப்படுது. ஸோ குறிப்பாக வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து 2 சான்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கீப்பர் கேட்ச் நோ பால், அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் மிஸ் ஆச்சு. ஸோ வாய்ப்பு கொடுத்துருந்தாலுமே 2வது ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அவர் தான் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அவரும் நிதானமாக தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் விளாண்டுட்டு இருந்தார். இருந்தாலும் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து உண்மையிலே நல்லா பவுல் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இதில் குறிப்பாக நம்ம ஹெசில்வுட் வேறு இல்லை. ஸோ அவர் இல்லாதது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம இந்தியாவை 180க்குள்ளேயே வந்து ஆல் அவுட் ஆக்குனதுன்றது உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மேட்ச் முடியலன்னு கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பேசும்போது இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்தியா வந்து வேறு லெவலில் திரும்பி கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா என்ன ஸ்கோர் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவோட பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி இருக்க போகுதுன்ற பொறுத்து தான் நம்ம செகண்ட் டெஸ்ட்டோட ரிசல்ட் அமையும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேட்ச் முடியும் போதாக இருக்கட்டும், 2வது வந்து பகலிரவு ஆட்டத்தில் வந்து அந்த டே டு நைட்டுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து கண்டிப்பாக பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அது உண்மை தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள் அதுக்கடுத்து குறிப்பாக வந்து மேட்ச், அதாவது ஃபஸ்ட் டே வந்து முடிகிற நாளாக இருக்கும், செகண்ட் டே முடிகிற நாளாக இருக்கும். அந்த முடியும் போது வந்து உண்மையில பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்ற மாதிரி பேசியிருந்தாங்க, அதாவது நைட்டில். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா வந்து எண்ட் ஆஃப் தி டே இந்த டே முடியும் போது எத்தனை விக்கெட்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து டே 2 அமையுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்கன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது விக்கெட்ஸ் போயிருந்துருக்கலாம். ஆஸ்திரேலியா எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் முடிச்சு பண்ணுங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றியும் 2வது கிரிக்கெட்டரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து SA20 பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எஸ், அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தால் சொல்லணும். ஸோ SA20 யார் வந்து விளாண்டா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட் ஸ்மித் கேட்டிருக்கோம்.
கேட்டப்போ அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாரு, MS தோனி தான் அந்த பிளேயர்ன்ற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயங்கள் இப்போ வந்து சமூக வலைதளங்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தால் சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம KKR டீமோட கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அங்கே டெஸ்ட் நடக்கும்போது கூட வந்து இந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம இந்த நியூஸில் பார்க்குறோன்றத உண்மை. உங்களுக்கு தெரிஞ்சு அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம KKRக்கு யார் வந்து கேப்டனாக இருப்பாருங்க நீங்கள் நினைக்கணும், கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அஜிங்கே ரஹானேன்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா அவர் கிடையாதுப்பா, வெங்கடேஷ் ஐயர் தான் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அவர் தான் வந்து ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கேப்டன்சி ப்ராடக்டாக பார்க்கறனால தான் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் யார் கேப்டன்சியாக இருப்பான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம செகண்ட் டெஸ்ட் முடிகிற வச்சு தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறாங்க இல்லையான்றது கிட்டத்தட்ட உறுதியாகுன்றதா உண்மை. ஸோ அந்த மேட்ச் முடிவுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கம்பேக் கொடுப்பாங்க நம்புவோம். இதெல்லாத்தையும் தாண்டி பிளேயிங் லெவலில் வேறு எந்த பிளேயர் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்களும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ திரும்ப முடிச்சு நம்ம அடுத்த ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது சண்முகம்.